சங்கீதம் 42:5 என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைகிறாய்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது இங்க அழகாக தேவனுடைய வார்த்தையில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு அநேக வேதனைகள், துக்கங்கள், கவலைகள், அநேக அவமானங்களும் காணப்பட்டுச்சு. ஆனாலும் அவர் மனம் நொந்து போய் வேதனையோடு இருக்கும் பொழுது அந்த ஆத்துமாவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் என்று கர்த்தர் மேல வைத்திருந்த அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் தேற்றுவார் என்று சொல்லி அந்த ஆத்துமாவே அந்த கவலையோடு துக்கமா இருக்கும்போது கூட அவர் தேற்றுகிறார். அவர் தேற்றுகிற நோக்கம் எதற்கு என்றால், இந்த ஆத்துமா இன்றைக்கு கவலையா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், ஆனா இதே ஆத்துமாவை சந்தோஷப்படுத்துகிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு தாவீது இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய ஆத்துமா வேதனையோடு இருக்கா, துக்கமா இருக்கா? அநேக போராட்டங்களை நினைச்சு, அநேக துக்கங்களை நினைச்சு எதை செய்வது, என்ன செய்வது என்று சரி சொல்லாம வேதனையோடு துக்கப்பட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என்னுடைய பிரச்சனையே, என்னுடைய சோகமே, ஏன் நீ கலங்குகிறாய்? எனக்குள்ள தேவன் இருக்கிறார், என் இயேசு என்னை விடுவிப்பார் என்று உங்களுக்குள்ள விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்க ஆத்துமா பாரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பக்தன் எவ்வளவு விசுவாசத்தோடு அந்த கவலையா இருக்கும்போது கூட கர்த்தர் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கை விட்டு விடாத, ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைகிறாய் என்று சொல்லி தன்னை தேற்றுகிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டதா இருக்கிறது. இன்றைக்கே விசுவாசிங்க. உங்களுடைய ஆத்துமா கலங்கி இருக்கா? உங்க ஆத்துமா துக்கப்பட்டு இருக்கிறதா? இயேசு உங்க ஆத்துமாவே தேற்றுகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தாய் தேற்றுவதை போல நான் தேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லையா? நிச்சயமா ஆண்டவர் உங்களை தேற்றுவார். திடமனதா இருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க ஆத்துமாவுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை இயேசு கட்டளையிடுவார். அது எப்படியாப்பட்ட சோகமா இருக்கட்டுங்க, உங்க ஆத்துமாக்கு சமாதானத்தை இயேசு கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம்.